ஐஎஸ்ஓ மட்டும் வச்சுக்கிட்டு அப்படியே ஏற்றிக்கிட்டு பேசிட்டு வரலாம். இப்படி கூட இருந்தாலும் இப்படி வருமா இப்படி வந்துருக்கு அவ்வளோ நடக்க அடிக்கிற வேலையில் இருக்குது. அவ்வளோதான் ஆமாம். துண்டு போட சொல்லுறேன். அகில இந்திய அனைத்து பத்திரிகை ஊடக செய்தியாளர்கள் சங்கத்தின் சார்பாக சிறந்த பத்திரிகையாளர்கள், ஊடகவியாளர்கள் மற்றும் கவிஞர்கள், எழுத்தாளர்கள், பாடகர், பாடகிகளுக்கு சிறப்பு விருது கொடுத்து கௌரவிக்கும் நிகழ்வு நடைபெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு சிறுபான்மை மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி KS மஸ்தான் அவர்கள் மற்றும் சென்னை பெருநகர மேயர் பிரியாராஜன் அவர்களும் மற்றும் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தின் துணைத் தலைவர் கலைமாமணி டாக்டர் இறையம்மன் புத்தூஸ் அவர்களும் மற்றும் டாக்டர் மதுகிருஷ்ணன் யுனைடெட் நேஷன்ஸ் அமெரிக்கன் யூனிவர்சிட்டியுடைய பிரசிடென்ட் மற்றும் எண்ணற்ற முக்கிய நபர்கள் வந்திருக்கின்றார்கள், இப்போ வர இருக்கின்றார்கள். ஆகையால் தற்போது ஒரு 2 மணி நேரம் இசை நிகழ்ச்சி தொடங்க இருக்கின்றது. பின்னால் இருக்கவங்க அப்படி கொஞ்சம் முன்னால் வந்துடுங்க. இந்த 2 ரோ மட்டும் ஃபஸ்ட்டு ரோ மட்டும் ஒதுக்கிட்டு எல்லோரும் முன்னே வந்து உட்காருங்க. கேப் போடுறீங்க. இப்போது திருவனந்தபுரத்துக்கு வருகை தந்திருக்கும் கல்பனா இருக்கிறாங்க. இவங்க சங்கீத வானொலியின் வந்து அறிவிப்பாளர், மிகப்பெரிய திறமையான ஒரு தேவி. மற்றும் வந்து ஹரிணி பெங்களூர்லேருந்து வருகை தந்திருக்காங்க. இந்த ஹரிணி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சுகந்தி மேடத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் ஒரு நம்பிக்கை இருக்கு. சரி, நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்கும்போது உங்க கைத்தட்டல் மூலியமாக நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நம்ம நிகழ்ச்சி அப்படியே அழகா தொடங்கிடலாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அருமை அருமை. முதலில் உங்க நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியில உங்களுடைய பங்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக பங்கு பெறுவதற்கு உங்கள் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றிகள். நான் ஹரிணி தேஷ்குமார். விருது வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்டம் வழங்கும் முப்பெரும் விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இவ்வளவு சிறப்பான ஒரு நோக்கத்தோடு ஒரு சேவையும் கலந்து நமக்கு அருமையான பாடல்களை தரக்கூடிய பாடகர்களும் இருக்க போறாங்க. ஸோ உங்களுக்காக ஒரு இன்னிசை நிகழ்ச்சி தான் காத்து கொண்டிருக்கின்றது. அண்ட் அதற்கு முன்பு என்னுடைய கோ-ஹோஸ்ட் அவர்களும் அவங்களுடைய பேச்சை உரையாடுவார்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். முப்பெரும் விழா. முத்தமிழில் சிறந்தது இயல், இசை, நாடகம். முக்கணியில் சிறந்தது மா, பழ, வாழை. முச்சங்கம் என்பது முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். முப்பெரும் விழா என்றாலே என்றும் பெருமைக்குரியது. இன்று நடக்கும் அகில இந்திய அனைத்து பத்திரிகை ஊடக செய்தியாளர்கள் சங்கம்தான். இங்கு வருகை தந்திருக்கும் அகில இந்திய அனைத்து பத்திரிகை ஊடக செய்தியாளர்கள் சங்கத்தின் உரிமையாளர் சேவை செம்மல், சேவை ரத்னா டாக்டர் SM ரஸ்மி ரூமி அவர்களையும், சிறுபான்மை நலன் வெளிநாடு வாழ் தமிழர் நலன் மற்றும் வாக் வாரியம் தமிழ்நாடு அரசு தமிழ் முச்சங்கத்தின் உறுப்பினரான மாண்புமிகு KS மஸ்தான் அமைச்சர் அவர்களையும்,
பத்திரிகையாளர்களையும் சபையில் நிறைந்திருக்கும் ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் மற்றும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி கொள்கிறோம். இன்றெடுத்த அன்னையை வணங்கிக் கொண்டு நாவலில் குடியிருக்கும் தமிழ் அன்னையை வணங்கிக் கொண்டு தமிழ் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற பாரதிதாசன் குன்றுக்கிணங்க உலாவரும் நமது தமிழ் அன்னை முதல் வணங்குவோமா? அனைவருமாக சேர்ந்து உங்கள் வணக்கத்தை நான் இன்று எதிர்பார்க்கிறேன். வணக்கம் தமிழ், வணக்கம். தமிழ் வணக்கத்துடன் அழகான ஒரு நிகழ்வு முத்தமிழ் கலை விழா ஆக அகில இந்திய பத்திரிகை, அகில இந்திய அனைத்து பத்திரிகை ஊடக செய்தியாளர் சங்கம் பெருமுடன் வழங்கும் விருது வழங்கும் விழாவிற்கு அனைவரும் வந்து இசை கச்சேரியுடனும் பல நிகழ்வுகளுடனும் விருது வழங்குவதாக செம்மையாக சீராக நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து இந்த நிகழ்ச்சியை உற்சாகமாக செயல்படுத்துவோம். இதை சிறப்புற செம்மையாக செய்து கொண்டிருக்கும் முனைவர் ரஷ்மி ரோமி அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்வு நமது பாரம்பரிய கலையின் விழா என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. பெரிய பங்கு ஆற்றுகிறது. நம்ம சந்தோஷமா இருந்தாலும் சரி, சோகமா இருந்தாலும் சரி, துள்ளல் பாடல், மெல்லிசை பாடல் அப்படின்னு பல வகை பாடல்கள் இருக்கிறது. அந்த வகையில உங்கள் அனைவருக்குமே இப்பொழுது இசை மழை தான் காத்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில கேட்பவருக்கு வாரி வழங்கும் கிருபையாளன் இறைவன் மனிதா உலக வாழ்வ நிரந்தரமா என்ற தத்துவ இறைப்பாடல். சொர்க்கத்தில் முதலில் நுழையும் பெண்ணை பற்றி செய்தி கேட்டாராம். பயப்பட வேண்டாம், எல்லா உயிரும் அது இறைவனின் சன்னிதானம் என்ற பாடல்களின் குரலுக்கு சொந்தக்காரர். கலைமாமணி பட்டத்திற்கு உரியவர். துணைத் தலைவர், மாநில சிறுபான்மை ஆணையம், தமிழ்நாடு அரசு பதவிக்குரியவர் டாக்டர் கலைமாமணி திரு இறையன்பன் குத்தாஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு பாடல் பாட அழைக்கின்றோம். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துலாமா அவர்களுக்கு? இறையருள் மஸ்தான் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இறையருள் மஸ்தான் ஐயா அவர்கள். நல்லவர்களே மதமோ
Thank you.